ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அரசியலுக்கு வர நினைத்த ரஜினியை திமுக மிரட்டியதாக திரு ஆதவ் அர்ஜுனா கருத்து கூறியது தொடர்பாக தற்பொழுது பாஜக நிர்வாகி திரு அர்ஜுனமூர்த்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கடிதம் மூலமாக தவேக தலைவர் விஜய்க்கு இந்த பதிலை கொடுத்திருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியலுக்கு வர நினைத்த ரஜினியை திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கு பாஜக நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தொடர்பான தகவல்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். ஒரு அரசியல் இயக்கம் வளரணும் அப்படின்னா அறிவு, அனுபவம், பணிவின் அடிப்படையில் அது கட்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்கார். அறகுறை அரசியல் புரிதல் உள்ளவர்களை கட்சியில வச்சிருக்கிறது பெரிய சுமையா மாறணும் அர்ஜுனமூர்த்தி கடிதம் வாயிலாக தவேக தலைவர் விஜய் அவருக்கு தெரிவிச்சிருக்காரு. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் தாமரைக்கனி இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் தாமரைக்கனி. மேலும் அர்ஜுனமூர்த்தி அவருடைய தரப்புல இருந்து இந்த கடிதத்துல வேற என்னெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, இந்த விவகாரம் தொடர்பான முழு தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக அர்ஜுனமூர்த்தி தற்போது பாஜகவில முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறார். அர்ஜுனமூர்த்தியுடைய பயணம் என்பது ரஜினிகாந்துடைய அரசியல் கட்சி தொடங்கும் போதும் அவர் தொடக்க அந்த நிகழ்வின் போதும் அர்ஜுனமூர்த்தி என்பவர் ரஜினிகாந்துடன் நெருங்கிய நண்பராக இருந்தக்கூடிய ஒருவர். அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தால் அர்ஜுனமூர்த்தி என்பவர் ஒரு முக்கியமான பங்கு வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் கட்சி தொடங்காததன் காரணமாக பாஜக இணைந்திருந்தார். இன்றைய தினம் பார்க்கும்போது நேற்று ஆதவ் அர்ஜுனா ஒரு போராட்டத்தின் போது ரஜினிகாந்த் கட்சி தொடங்காததுக்கான காரணத்தை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய வகையில ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது அர்ஜுனமூர்த்தி ஒரு கடிதத்தினை விஜய்க்கு எழுதியிருப்பதாக தனது சமூக வலை பக்கத்தில் பதிகின்றிருக்கிறார். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் தங்களின் அரசியல் தொடக்கம், அதாவது விஜயனுடைய அரசியல் தொடக்கம் தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் ஏற்படுத்திய ஒன்று என்பது மறுக்க முடியாத உண்மை என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசியலில் புதிய குரல் எழுவதும் ஜனநாயகத்துக்கு நல்லதே, ஆனால் அந்த ஆரம்ப உற்சாக அரசியல் புரிதல், அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றுடன் இழந்திருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று, அதுதான் உண்மை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களுடைய கட்சி நிர்வாகி குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அரசியல் நாகரிகம் இல்லாத கருத்துக்களால் தேவையற்ற மோதல்களையும் மரியாதை குறைபாடுகளையும் உருவாக்கி வருகின்றனர் அப்படின்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். நுண்ணநூல் தன் வாயால் கெடும் என்கின்ற பழமொழி போல தங்களுக்கே ஏற்படும் மரியாதைகளையும் அவர்கள் பேச்சுக்களால் பாதிப்பு ஏற்படும் உருவாகும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு அரசியல் என்றால் அறிவு, அனுபவம் மற்றும் பணிவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் கட்டமைக்க வேண்டும். அரைகுறை அரசியல் புரிதலோடு கட்சி நிர்வாகத்தை வைத்துக் கொள்ளி எந்த தலைவருக்கும் பலமாக இருக்காது என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருமாவளவன் கட்சியில தான் ஆதவ் அர்ஜுனா தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். அதில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக கூட்டணிக்குள் ஏற்படும் விரிசலுக்கு முக்கிய பங்காக ஆதவ் அர்ஜுனா இருந்ததன் காரணமாக தான் திருமாவளவன் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ரஜினிகாந்த் தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துல தமிழக மக்களின் மனதில் மரியாதையும் பாசமும் பெற்றிருக்கும் நம் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறைத்து பேசுவது, ஒருவரை உயர்த்துவதும் அது தமிழக மக்களின் உணர்வை மட்டுமே புண்படுத்தும் என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல கட்சிகள் தொடங்காததுக்கு முன்பே ரஜினிகாந்த் பல விஷயங்களை தமிழகத்துக்கு சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதுவும் குறிப்பாக ஆண்டவனானாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலையை கூட தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்காததுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது தங்களின் அரசியல் பயணம் வளர வேண்டும் என்றால் தங்களின் சுற்றத்தில் உள்ள அரசியல் முதிர்ச்சி இல்லாத நபர்களை உடனடியாக கட்சியில் இருந்து விலக்கி அரசியல் நாகரிகத்தையும் பொறுப்புரையும் முன்னிறுத்த வேண்டும் என்பதை தனது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ற கருத்தை ஒரு கடிதம் மூலமாக விஜய்க்கு தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் ரஜினிகாந்த் தொடர்பாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தற்போது இந்த அர்ஜுனமூர்த்தியினுடைய கடிதம் என்பது ஒரு முக்கியமான கடிதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.